Hey guys, நான் ஷிபின். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் hexagonlabs.com. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரை எப்படி ஆன்சிஸ் யூஸ் பண்ணி ஒரு ஜாமெட்ரி லைக் ஒரு மாடல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி நம்ம மெஷ் பண்ண போகிறோம் அண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அனாலிசிஸ் பண்ண போகிறோம்ல. ஸோ அதுக்கு எப்படி அந்த மாடலை செட்டப் பண்ணுறது அண்ட் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் அது ஃபைனல் ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி மாடியூல் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன்னா என்ன அண்ட் அதோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்களாம் மேலே ஒரு கார்டு வரும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி டேரெக்டாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு உங்களுக்கு இந்த பார்ட் 2 உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நான் என்னோட ஆன்சஸ் ஒர்க் பெஞ்சை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்சஸ் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் ஃபைல் கொடுத்து உங்கள் ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைலை ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் சொல்லிவிட்டு நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் சேவ் ஆகிடுச்சு. நம்ம டூல் பாக்ஸ் இருக்குல்ல, டூல் பாக்ஸில் காம்பனன்ட் சிஸ்டமில் ஸோ என்ன பண்ணுறோன்னா ஜியோமெட்ரி அதை உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்கிமேட்டிக்கில் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுதான் நம்மளோட ஜியோமெட்ரி டிசைன் பண்ணுற ஒரு மாடியூல். ஸோ இதில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு நம்மளுக்கு இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. இது 3மே 3D மாடலர் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு 3மே டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. அதை நான் இந்த வீடியோவில் ஃபைனலாக என்னென்னு சொல்லித்தரேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சூஸ் பண்ணுறது நியூ ஸ்பேஸ் கிளைம் ஜியோமெட்ரி. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ இதை நம்ம சூஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்பேஸ் கிளைம் 3D மாடலர் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்மளோட ஸ்பேஸ் கிளைம் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிருச்சு. இதில் தான் நம்மளோட ஸ்டீல் பிளேட்டை டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இதில் நான் ஐசோமெட்ரிக் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளோட டாப் வியூ போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ டாப் வியூவில் க்ரியேட்டில் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் டிஃபைன் ரெக்டாங்கிள் ஃப்ரம் சென்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணும்போது எட்ஜ் டு எட்ஜ் தான் ரெக்டாங்கிள் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் டிஃபைன் ரெக்டாங்கிள் ஃப்ரம் சென்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு லென்த் அண்ட் விட்த் இருக்குது. இப்போது நம்ம விட்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் நம்ம ஹேண்ட் கால்குலேஷனில் 100 mm கொடுத்தோம் விட்த்து. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் கொடுக்கக்கூடாது, டேப் கொடுக்கணும். ஸோ டேப் கொடுக்கும்போது விட்லேருந்து லென்த்துக்கு ஸ்விட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா 200. ஓகேவா? இப்போ என்டர் கொடுங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு 100 × 200 mm பிளேட் ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம சென்டரில் ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு ஹோல். ஓகேவா? ஸோ 30 mmக்கு ஒரு ஹோல் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இதை 3D மோடுக்கு சேஞ்ச் பண்ணணும், அதாவது ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3D மோடு சேஞ்ச் ஆகிடும். அண்ட் ஹெச் அமுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஹோம் வியூ போயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சர்ஃபேஸ் மாடல் இருக்குது. இப்போது ஃபேஸ் சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புல் ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகிடும். அதாவது நம்ம மற்ற மாடலிங் சாஃப்ட்வேரில் பார்த்துருப்பீங்க எக்ஸ்ட்ரூட்னு இருக்கும். ஸோ அதுதான் இந்த சாஃப்ட்வேரில் புல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போது நீங்கள் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேல்யூ என்ட்ரு பண்ணி கேட்கும். அப்போது உங்களோட எக்ஸ்ட்ரூட் வேல்யூ அதாவது 10. ஸோ என்னோடய பிளேட்டோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 mm திக்னஸ். ஓகேவா? ஸோ அதை நான் சூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் பிளேட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. 100 mm × 200 with 10 mm திக்னஸ். ஓகேவா? இதில் நமக்கு ஒரு பிளேட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இது நான் ஐசோமெட்ரிக் வியூ போய்க்கிறேன், டாப் வியூ போய்க்கிறேன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெஷிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ FEA மெஷிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் மெஷிங்காக பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கும் உங்களுக்கு ஹை ஸ்ட்ரெஸ் கிரேடியண்ட்டை ஆக்யூரேட்டாக உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அதாவது ரிசல்ட்டை ரொம்ப ஆக்யூரேட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி மெஷிங் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக அதிகமாக நீங்கள் மெஷிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டிங் பவரும் ஸ்லோவாகிடும் சிஸ்டம். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் உங்கள் சிஸ்டம்க்கு எது கம்பேக்டபுளாக இருக்கோ நீங்கள் அவ்வளோ ஹை ரேஞ்ச் மெஷின் நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு லோ பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவுக்கு பேசிக்கான மெஷின் யூஸ் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம எப்படி ஒரு பேசிக்கான மெஷினை நம்ம பண்ண போகிறோன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் இந்த பாடியை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். சரியா? இப்போது நான் இதை என்னோடய ஹோம் வியூக்கு ஐசோமெட்ரிக் வியூக்கு போய்க்கிறேன். அண்ட் நான் இந்த செலக்ட் டூல் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபேஸையும்
கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த ஃபேஸையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிரியேட்டில் பிளேன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உனக்கு சென்டரில் இதுக்கும் சென்டரில் ஒரு பிளேன் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு இப்படி ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் இதையும் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் 2 பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இதை வந்து நான் வந்து இந்த பாடியை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எனக்கு 4 பீஸஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த 2 பிளேன் சூஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து நான் Ctrl+C+V கொடுக்குறேன். அப்போது எனக்கு டூப்ளிகேட் ஆகிடும். ஓகேவா? Ctrl+C Ctrl+V கொடுத்தா டூப்ளிகேட் ஆகும். ஸோ அப்புறம் நான் இது வந்து மூவ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒரு 30 mm வந்து நான் அந்த பிளேனை தள்ளி வச்சுக்கிறேன், அந்த பிளேனை. அண்ட் அதே மாதிரி இந்த பிளேனையும் வந்து 30 mm தள்ளி வச்சுக்கோங்க. அண்ட் சென்டரில் ஒரு பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது அதையும் வந்து Ctrl+C Ctrl+V ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த ஹோல்லேருந்து 30 அண்ட் அதே மாதிரி இதையும் சூஸ் பண்ணிவிட்டு 30 ஸோ நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1 2 3 4 4 செக்ஷனாக இது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இன்டர்செக்டில் ஸ்ப்ளிட் பாடி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு என்ன கேட்குதுன்னா செலக்ட் த பாடி. ஓகேவா? எந்த பாடி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். செலக்ட் டார்கெட். அப்போது எனக்கு இந்த பாடியை தான் நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். கட்டர் மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த கட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய பிளேன்ஸை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். 1 2 3 and 4. ஓகே, இப்போது நான் செலக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்னோடய பிளேன் எங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் வந்து என்னோடய பாடியை வந்து நான் 4 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போது நான் இந்த பிளேன் வந்து எனக்கு இப்போது யூஸ்லெஸ் தான். ஸோ அதனால் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு இந்த பாடி சென்டரில் இருக்குதுல்ல, எனக்கு இதுதான் மெயின். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஆக போகுது. ஸோ எனக்கு இங்கே தான் வந்து ரிசல்ட்ஸ் ஆக்யூரேட்டாக வேணும். ஸோ அதனால் நான் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படி தெரியுமா? இப்போது நான் இந்த பாடியை சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா எனக்கு இந்த எட்ஜ் வேணும். ஸோ அதனால் ஸ்மார்ட் செலக்ட் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஸ்மார்ட் செலக்ட். அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹெட்ஜை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த ஹெட்ஜையும் இந்த எட்ஜையும் கண்ட்ரோல் பிடிச்சி சூஸ் பண்ணுறேன். இப்போது நாங்கள் வந்து ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த எட்ஜையும் அதுக்கப்புறமா இந்த எட்ஜையும் சூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு க்ராஸாக வந்து ஒரு பிளேன் 2 பிளேன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது நான் வந்து சென்டரில் இருக்க பாடியை வந்து நான் வந்து அதை அன்ஹைட் பண்ண போகிறேன். ஓகேவா? அன்ஹைட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பாடியை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி சேம் இன்டர்செக்டில் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட் பாடி, செலக்ட் த பாடி. ஓகே, இந்த பாடி நான் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் நம்மளோட கட்டர் எடுத்துகிட்டு இந்த செக்ஷனையும் கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு 4 செக்ஷனாக கட் ஆகிருச்சு. ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். மாடலை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கு மெயினான விஷயம் நம்ம எதுக்கு இதை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷிங் ஆக்கிறதுக்கு, மெஷ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, தெரியும் சப்டிவைட் பண்ணுறோம். மெஷிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்டிவைட் பண்ணிவிட்டு நல்ல ரொம்ப ஃபைன் மாடலாக சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம மெஷிங் பண்ணுறோம். இப்போது நான் வந்து ஒரு பேசிக்காக வந்து மெஷிங் பண்ணுறேன். நம்ம இதெல்லாமே வந்து இப்போது ஒரு பார்ட்டாக இருக்குல்ல, இப்போ இதை வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ஒர்க் பெஞ்ச்குள்ளே இம்போர்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒரு பீஸாக வரும். ஸோ எனக்கு இது வந்து ஒரு காம்போனண்ட்டாக வரணும், ஒரே மாடலாக தான் வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஷிஃப்ட் இருக்குல்ல, கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் லாஸ்ட் மாடலை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அப்போது ரைட் கிளிக் கொடுத்துட்டு மூவ் டு நியூ காம்போனண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் மாடல்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் என்டர். ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு மாடல் வந்து இப்போது கம்ப்ளீட்டாக ஒரு மாடலாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் அதை அன்ஹைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அன்ஹைட் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் மாடலாக நம்ம ஒரு காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாடலை மெஷிங் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்மளுக்கு இந்த டேப்பில் மெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மெஷ் ஆப்ஷன் சில பேருக்கு வந்து இந்த மெஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்காது. ஓகேவா? ஓப்பன் பண்ணும்போது அது எப்படி நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் போயிட்டு ஸ்பேஸ் கிளைம் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் ரிப்பன் டேப்ஸ்னு இருக்குது. அந்த ரிப்பன் டேப்ஸில் வந்து இந்த மெஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அன்ஹைடாக இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணிக்கணும்னா ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி அது ஆனில் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை பண்ணலை. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா
ஆன் ஆஃப்னு இருக்குல்ல இந்த மெஷ்ஷை, அதை நான் ஆன் பண்ண போகிறேன். இது எதுக்குன்னா மெஷிங் டூலை ஆன் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே நம்ம மெஷ் ஆக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் அண்ட் எடிட் அப்படின்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து செலக்ட் த பாடின்னு கேட்கும், செலக்ட் பாடிஸ்ன்னு கேட்கும்ல. அப்போது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிக் மார்க் இருக்குல்ல, அது ஓகே கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மெஷிங் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இண்டிவிஜுவல் மெஷ்ஷாக இருக்குது. ஓகேவா? இன்கேஸ் நம்ம இது மெஷ் பண்ணல அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே இப்படி இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல தான் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஆகும். ஸோ எனக்கு இந்த ஏரியா தான் மெயினாக கேப்சர் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஏரியாவை வந்து இப்படி பண்ணியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி நம்மளுக்கு மெஷிங் ஆயிடுச்சு. ஸோ இதோட குவாலிட்டி, இதோட மெஷிங் குவாலிட்டி செக் பண்ணுறது வந்து நீங்கள் குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்வீனஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸ்க்வீனஸ் சூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியாவெல்லாம் கரெக்டாக ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட குவாலிட்டியும் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை லாஸ்ட்டில் பிளாக்கிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. இங்கே சேவ் மாடல்னு இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய மாடல் பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஒரு ஃபைலை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். அண்ட் டைப் இருக்குல்ல, டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சிஸ், அதாவது ஐஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், சேவ் ஆயிடுச்சு. இப்போது நான் இந்த ஸ்பேஸ் கிளைமை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஒர்க் பெஞ்ச்குள்ளே வந்தாச்சு. ஆல்ரெடி ஒரு ஃபைல் நம்ம எப்படி ஒரு பிளேட்டை எப்படி டிசைன் பண்ணோம், எப்படி மெஷிங் பண்ணோம், அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம அதை எப்படி இந்த ஒர்க் பெஞ்ச்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சேவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் மாடல். ஓகேவா? எக்ஸ்டர்னலாக சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஃபைலாக. ஸோ அதனால் நம்ம காம்போனன்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கும். அதை வந்து நம்ம இங்கே போட போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த செட்டப்னு இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்புறமா கிளிக் ஹியர் டு ஆட் த ஃபைல், அதோட லொக்கேஷன். ஓகேவா? அதோட லொக்கேஷனை நான் ப்ரௌஸ் பண்ணி என்னோடய ஸ்ட்ரெஸ் மாடலை நான் சேவ் பண்ணல, அந்த மாடலை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் ஆகிருச்சு. இப்போது இந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இந்த யூனிட் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த யூனிட் சிஸ்டம் வந்து மெட்ரிக்கு சேஞ்ச் பண்ணணும். சரியா? இதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போயிடுவோம். அதில் நம்ம இப்போது அனாலிசிஸ் சிஸ்டமில் நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக்கில் போட்டுட்டோம், ட்ராப் இன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் இன்ஜினியரிங் டேட்டா செலக்ட் ஆகிருக்கு. இப்போது நம்ம எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஒரு எப்பயுமே நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் மாடியூல் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் டேட்டாக்குள்ளே போனால் தெரியும், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். இன்கேஸ் நீங்கள் வந்து லைக் காப்பரோ அலுமினியம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்லேருந்து நீங்கள் உங்களோட ஓன் மெட்டீரியலை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது நான் என்னோடய ப்ராஜெக்ட் போய்க்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து என்னோடய மாடலை டிசைன் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி நான் அதை வந்து இம்போர்ட்டும் பண்ணியாச்சு. இப்போது நான் இந்த செட்டப் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு லைட்டிங் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது என்னென்னா இன்னும் அப்டேட் பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லுது. இப்போது ரைட் கிளிக் கொடுத்துட்டு அப்டேட். ஸோ அப்டேட்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா உங்களோட எக்ஸ்டர்னலில் இருந்த மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஆன்சிஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஆன்சிஸ் ஒர்க் பெஞ்ச்குள்ளே அது இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு டிக் காட்டுது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஜாமெட்ரியில் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த மாடலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த செட்டப் இருக்குல்ல, அது உங்கள் மவுஸில் லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மாடல், ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர், உங்களோட மாடலை நீங்கள் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரலுக்கு வந்து அந்த மாடலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களோட மாடல் வந்து உங்களோட ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் இதில் வந்து இம்போர்ட். ஸோ இந்த மாடலை சூஸ் பண்ணி டபுள் கிளிக் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இப்போது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரோட மெக்கானிக்கல் ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்களோட நீங்கள் டிசைன் பண்ண அந்த ஸ்பேஸ் கிளைமில் டிசைன் பண்ண 3D மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஆன்சிஸ் மெக்கானிக்கல் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே இம்போர்ட் ஆகிருச்சு. ஓகேவா? இப்போது அங்கே ஜென்ரேட் ஆன மெஷ் இருக்குல்ல, அது மெஷ்ஷும் வந்து உங்களுக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான்ட்டு செக் பண்ணுறதுக்கு இங்கே மெஷ்ஷுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல,
அது நீங்கள் சூஸ் பண்ணால் தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே ஜென்ரேட் பண்ண மெஷ்ஷும் வந்து அந்த மெஷ்ஷிங்கும் வந்து உங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் ஒர்க் பெஞ்சில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த மாடலுக்கு சில பவுண்டரி கண்டிஷன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பவுண்டரி கண்டிஷன் அங்கே ஒன்று இருக்கும். சரியா? அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு 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 சைடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஒரு சைடு வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் தான். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அது ஒரு சைடு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது என்னோட இங்கே எல்லோ கலரில் சூஸ் ஆகிருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு இது அப்ளை ஆகிடுச்சு. இப்போது இது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, 0 0 0 எக்ஸ் காம்போனன்ட், ஒய் காம்போனன்ட் அண்ட் ஜெட் காம்போனன்ட் மூணுமே வந்து நான் வந்து 0 0 0 கொடுத்துக்கிறேன். எனக்கு அதில் எந்த மூமெண்ட்டும் வரக்கூடாது. அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எல்லாமே 0 ஆக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு அதர் எண்ட் இருக்குது தெரியுமா? இந்த அதர் எண்டில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோர்ஸில் இதை நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மேக்னிடியூட் எவ்வளோன்னு கேட்குது. அதாவது நம்மளுக்கு இப்போ 10,000, அதாவது நம்ம 100 கிலோ நியூட்டன் கொடுத்தோம்ல. ஸோ 10,000 நியூட்டன் வந்து நான் இதை பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஃபோர்ஸ் டைரக்ஷன் எந்த சைடு இருக்குன்னா இந்த சைடு இருக்குது. அண்ட் அதே நம்ம இங்கே சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? மேக்னிடியூட் வந்து ஒரு 10,000 நியூட்டன் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து இந்த டைரக்ஷன்ஸ்னு இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் டு சேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஏரோ மார்க் காட்டும். சரியா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட்வேர்டில் காட்டுது. அண்ட் அதே மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணும்போது இன்வேர்டில் காட்டுது. ஸோ இதுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவுட்வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு டென்சைல் லோடு வந்து இதில் ஆக்ட் ஆகும். அதாவது அவுட்வேர்டாக ஆக்ட் ஆகும். அப்போது இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து எலாங்கேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும் இந்த மெட்டீரியல். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லோடு. இன்கேஸ் இது வந்து ஒரு இன்டர்னல் லோடாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியலை வந்து ஸ்குவாஷ் பண்ணும். அதாவது இன்வேர்டாக வந்து புல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பவுண்டரி கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு என்ன பவுண்டரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ அதனால் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் அப்ளை கொடுத்துடுங்க, டைரக்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெட்டீரியலுக்கு நம்மளுக்கு அவுட்வேர்ட் எக்ஸ்டர்னல் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி கீழே கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு 0 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 நியூட்டன்லாம் இருக்குது. ஸ்டெப் 2, அதாவது நம்ம 1 செகண்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 நியூட்டன் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட், நம்ம ஃபிக்ஸ் சப்போர்ட்டும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம ஃபோர்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சொல்யூஷன் இருக்குல்ல, சொல்யூஷனில் போய்ட்டு ரைட் கிளிக் கொடுத்து சால்வ் கொடுங்க. ஸோ சால்வ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களோட சொல்யூஷன் வந்து சால்வ் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெடி வந்துடும். ஓகேவா? இப்போ நம்மளோட அனாலிசிஸ் ரிசல்ட்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் ஆகிருச்சு ஆல்ரெடி. இப்போது அது எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன்ஸில் போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்சர்ட்டில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டு வான் மிஸ்ஸஸோட ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ், ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்யூஷன் இதில் ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது அது ரைட் கிளிக் கொடுத்துட்டு இவாலுவேட் ஆல் ரிசல்ட்ஸ், ஸோ இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மாடலில் அந்த ரிசல்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாடலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து இந்த சைடு இதோட 2 எட்ஜுக்கில் அஃபெக்ட் ஆகுது. இப்போது நம்ம இதோட யூனிட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதோட யூனிட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அது எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் போயிட்டு அதில் வந்து நம்மளுக்கு யூனிட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மெட்ரிக்கு எம்எம்க்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே இங்கே சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எந்த இடத்துல பாயிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ரிசல்ட் போயிட்டு நம்மளுக்கு மேக்ஸிமமோட ப்ரோப் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரோப் சூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை ப்ரோப் பண்ணி காட்டும். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த ப்ரோப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய கிரேடியன்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது, லைக் ஸ்மூத் எஃபெக்ட்ஸ். இது எட்ஜஸ் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அனிமேஷன் டேப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஃப்ரேமை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோம். இல்லை உங்களுக்கு இன்னும் ஸ்லோவாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு 20 ஃப்ரேம்ஸ் சூஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி எவ்வளோ செகண்ட்ஸ் ப்ளே பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ இந்த அனிமேஷன் ப்ளே ஆகும். ஸோ உங்களோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த ஏரியாவில் க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி இந்த வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அனிமேஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வேணும், ஓகேவா? எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வேணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணும், எவ்வளோ ஸ்லோவாக வேணும். எனக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லோவாக வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃப்ரேம்ஸை சூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லோவாக வேணும் அப்படின்னா, நீங்கள் மினிமம் ஃப்ரேம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து 10 ஃப்ரேம் பெர் செகண்டில் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி 2 செகண்ட்ஸில். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் வீடியோ ஃபைல்னு இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணி ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபைல் நேமை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் MP4 சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட வீடியோ சேவ் ஆயிடுச்சு. நீங்கள் இதில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து இது எப்படி ஒரு இமேஜாக கேப்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரிசல்ட்ஸில் போனோம்னா இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து இன்டர்னல் நம்மளோட ஒர்க் பெஞ்ச்குள்ளேயே ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? இது மாதிரி. அண்ட் இது மாதிரி உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேமில் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இதை வந்து எக்ஸ்டர்னலாக சேவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சேம் ரிசல்ட்டில் போயிட்டு இமேஜ் அண்ட் இமேஜ் டு ஃபைல் இது கொடுத்துட்டு, இதில் வந்து உங்களுக்கு கரண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் வரும். ஸோ அதில் நம்ம இந்த கரண்ட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆன்சஸ் 222 அப்புறம் இந்த ஆக்சிஸ் இருக்குது அண்ட் இது மாதிரி திங்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வரும். ஸோ இப்போது அதை நான் எடுத்துகிட்டு எனக்கு வந்து இமேஜ் நம்மளுக்கு இந்த இமேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா, இமேஜ் மட்டும்னா நம்மளுக்கு இமேஜ் ஒன்லி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா லெஜெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மேக்ஸிமம் அப்புறம் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இமேஜில் வரும். ஸோ நான் வந்து இமேஜ் அண்ட் லெஜெண்ட்ஸ் கொடுத்துட்டு என்னோட இந்த கிராஃபிக் அப்பியரன்ஸ்னு இருக்குல்ல, இதில் ஆன்சஸ் 2022 இந்த மாதிரி திங்ஸ்லாம் வரும். எனக்கு அது வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக வேணும். ஸோ நான் ஒயிட் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபைல் லொக்கேஷன் கேட்கும். ஸோ ஆன்சஸில் அதே மாதிரி நான் என்னோடய ஃபைலை வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிவிட்டு PNG சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட இமேஜ் சேவ் பண்ணோம்ல, ஸோ அந்த இமேஜ் இங்கே வந்துடுச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டைம் ஃப்ரேமில் இந்த இமேஜை கேப்சர் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு இந்த இமேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இமேஜ் போயிட்டு இமேஜ் டு ஃபைல் சேம் நம்மளோட கரண்ட் கிராஃபிக்ஸ் டிஸ்பிளே போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸு 2 பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரேம் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33.763. நாமினல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.433 வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்மளோட ஹேண்ட் கால்குலேஷனில் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணோம்ல, அப்போ நம்மளுக்கு ஹேண்ட் கால்குலேஷனில் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 33.41 மெகா பாஸ்கல் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து மேக்ஸிமம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 33.763 மேக்ஸிமம் வந்திருக்கு. ஸோ சேம் 33 வந்துருச்சு நம்மளுக்கு. அண்ட் அதே மாதிரி நம்மளோட நாமினல் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 14.28 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் 1.433. ஸோ அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு இன்சர்ட் போயிட்டு டிஃபார்மேஷனில் டோட்டல் டிஃபார்மேஷன் எவ்வளோ ஆயிருக்குன்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து டோட்டல் டிஃபார்மேஷனும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது சொல்யூஷன் வேணுன்னா கூட டைரெக்ஷனல் அதில் போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து இவாலுவேட் ஆல் ரிசல்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து டைரெக்ஷனல் டிஃபார்மேஷன் ஆயிருக்குன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு இந்த FEAல வந்த ரிசல்ட்ஸையும் அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஹேண்ட் கால்குலேஷன் பண்ண ரிசல்ட்ஸையும் வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் பர்சன்டேஜ் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் ஷீட் வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் பிளேட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது, நம்ம 3D மாடல் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு 3 டூல் இருக்குது இதில். ஒன்று வந்து டிசைன் மாடலர் ஆன்சிஸில், அப்புறமா வந்து ஸ்பேஸ் கிளைம், அப்புறம் டிஸ்கவரி. நம்ம டிசைன் பண்ணது, நம்மளோட பிளேட்டை டிசைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கிளைமில் தான் நம்ம பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் வேர்ஷன் ஒன்று இருக்குது. அதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் மாடலர் தான். ஸோ டிசைன் மாடலர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்த வேர்ஷன். அண்ட் அதுக்கப்புறமா அதோட இம்ப்ரூவ்ட் வேர்ஷன் தான் வந்து ஸ்பேஸ் கிளைம். ஸோ இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா வந்து அது ஒரு பேராமெட்ரிக் கேடாக இருந்துச்சு. இது வந்து ஒரு டைரக்ட் மாடலிங்காக மாறுச்சு. அண்ட் அதே மாதிரி ஒரு மாடலை நம்ம சிமுலேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கோ அந்த மாடலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வீடியோவில் வந்து மெஷிங் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சிமுலேஷனோ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக இருந்துச்சு. ஓகேவா? அப்புறம் இது ரெண்டுமே சேர்ந்து தான் இப்போது ஆன்சிஸ் டிஸ்கவரி வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே வந்து
இன்கேஸ் எண்ட் ஆகலாம். இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ் மோடில் இருக்குது. அண்ட் இன்கேஸ் எண்ட் ஆகலாம். மெயினாக வந்து ஆன்சர் டிஸ்கவரி அவங்க கொண்டு வரலாம். இப்போ இந்த ஆன்சர் டிஸ்கவரியில் என்ன ஒரு ஒரு இன்னொரு ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிபியூ பேஸ்டு சிமுலேஷன் வந்திருக்கு. அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு மாடலை நீங்கள் அதிலேயே க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அதிலேயே வந்து இனிஷியல் சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். இனிஷியல் ஸ்டேஜ் சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். அக்யூரேட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அக்யூரேட் தான். பட் ஆனால் இன்னும் நீங்கள் வந்துட்டு இது வந்து ஜிபியூ பேஸ்டு தான். உங்கள் கிராஃபிக் கார்ட்ஸ் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பிசி வித் கிராஃபிக் கார்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஃப்இஏ அதுக்கப்புறமா வந்து எஃப்இஏ அனாலிசிஸும் சிஎஃப்டி அனாலிசிஸ் எல்லாமே வந்து ஆன்சர் டிஸ்கவரியில் நீங்கள் பண்ணியும் பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அதை பற்றி ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஆன்சர் டிஸ்கவரியை பற்றி கேளுங்க. நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு QR கோட் இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணுங்கள். அது நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்ன டேரெக்டாக வந்து லிங்க்டின், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக கேட்ச் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கேட்டுக்கலாம். அண்ட் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இல்லைனா உங்களுக்கு ஆன்சர் டிஸ்கவரியை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் போடுறேன். அண்ட் ப்ளீஸ் subscribe to my channel and like and share this video. Again, thanks for watching. This is Shibin signing off. Bye bye.